அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 21, அதாவது புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை, சதுர்த்தி திதி, பரணி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கன்னியா ராசிக்காரங்களுக்குடையது. ராகுகாலம் காலையில் 9லேருந்து 10 வரை, யமகண்டம் மத்தியானம் 1லேருந்து 3 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45 8:45, சாயங்காலம் 3:15 to 4:15. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக், பர்பிள் கலரு. அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட் கலரு. சாப்பிட்றது மொச்சை அல்லது உருளைக்கிழங்கு சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது அந்த யோகங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா, இன்னும் ஒரு 2 யோகங்களை பற்றி பார்க்கலாம். சுனப யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் சனி இருந்தால் சுனப யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் இருந்துன்னு வைங்களேன், அவங்களுக்கு பூர்வீக சொத்துங்கிறது இருக்காது. ஆனால் தனது முயற்சியால், உழைப்பால் உயர்வு பெற்று செல்வம் சேர்த்து வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வார். அதை தான் சுனபா யோகம்னு சொல்லுவாங்க. பூர்வீக ஆசி பசி இல்லாட்டா கூட சொந்த முயற்சினாலும் சிறுக சேர்த்து நல்ல சொத்து சேர்த்து வசதியுடன் வாழ்வார்கள். அடுத்து சி யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது சி யோகம் எனப்படும். இதனோட பலன் என்னென்னா, அரசரால், அதாவது கவர்மெண்ட் அரசாங்கத்தால் பாராட்டப்படுவார். அதே மாதிரி நல்லோர்களின் பாராட்டையும் புகழையும் பெறுவார். அறிவாற்றலில் சிறந்து விளங்குவார். பலவிதமான ஆலோசனைகளை சொல்வதற்கு வல்லவர். பெரிய அளவில் பூமிகளை சம்பாதிப்பவர். அந்த சியோகம் சூரியனுக்கு 12 சுக்கிரன் தான் இவ்வளவு நல்ல பலன்களும் இல்லை. நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மற்றபடி அந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. விருப்பமான நண்பர்கள், சொந்தக்காரங்களோட அடிக்கடி விருந்து பார்ட்டி நடத்துகிறீங்க, அதில் கலந்துக்கிறீங்க. வீட்டிலையும் சரி வெளியும் சரி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. தொழிலில் எதிரிகளுடன் மோத வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. உங்களுக்கு நண்பர்களோட சப்போர்ட்டு கிடைக்கிறது. லாட்ரி, ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அது அவ்வளவு சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறது. வீண் வாக்குவாதங்களை கூட தவிர்க்க வேண்டும். பொதுவாக கணவன் மனைவி உறவு மட்டும் நல்ல விதமாகவே செல்கிறது. அடுத்து மிதுன ராசி. தகப்பனாரோட உடல்நிலையில் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடங்கும் காரியங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தடைப்படுகின்றன. மனைவியுடன் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட்டு உங்களோட உறவில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுகிறது. தேவையில்லாத பொருள் நஷ்டம், பணவரயம் உண்டாகிறது. முருகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்து கடகராசி. பொருள் இழப்பு, வீண் அலைச்சல் உண்டாகிறது. வேலை பார்க்குற இடத்துல கெட்ட பேர் உண்டாக வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்க அதுதான் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. உடல்நலம் கூட கொஞ்சம் வீக்காக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மக்களின் ஆதரவு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது. சிறு சிறு விபத்துகளுக்கு வாய்ப்புள்ளது. வண்டி வாகனங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டவும். அடுத்து சிம்மராசி. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. மனைவி வாங்குதல் அல்லது வீட்டை புதுப்பித்தல் ஆகியவை கைகூடுகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் முதலியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சி. அடுத்து கன்னிராசி. நிறைந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. எதிர்பாராத வகையில் பணவரவு வருகிறது. குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையே இருக்கிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன்கள் கிடைக்கின்றன.
விரோதிகளால் பிரச்சனை எதுவும் இல்லை. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து துளாராசி. மனதிற்குள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எதையோ சாதித்து விட்டது போன்ற ஒரு மனநிறைவு உண்டாகிறது. பிரயாணங்களில் மேக்சிமம் தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சலும் வீண் பொருள் செலவும் உண்டாகிட்டு இருக்குது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியூட்டுபவர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அடுத்து விருச்சிக ராசி. எல்லோரும் உங்களை தான் அதிகாரம் பண்ணுறது மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படுகிறது. தகுதி இல்லாதவங்களாம் நம்மளை விரட்டுறாங்களா மாதிரி மென்டலி ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபார்ம் ஆகுது. வண்டி வாகனங்களை கொஞ்சம் மெதுவாக செலுத்தவும். ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கூட எச்சரிக்கையாக கையாளுங்கள். மனைவி மிகவும் அன்பு காட்டுகிறார். அடுத்து தனுசு ராசி. வயிற்றுக்கோளாறு, கண் பார்வையில் பிரச்சனை உண்டாகிறது. மன அமைதி சற்று குறைந்து போகிறது. மனைவி சிறு சிறு தவறுகள் செய்தாலும் அவர்கள் மீது உள்ள அன்பினால் அதை கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறீர்கள். குடும்ப அமைதிக்கு இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து மகர ராசி. நோய்கள் விலகின்றது. ஆரோக்கியம் டெவலப் ஆகுது, அபிவிருத்தி அடைகின்றது. பொருள் சேர்க்கையும் வாகன யோகமும் உண்டாகின்றது. நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவு காட்டுபவர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருக்கின்றனர். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க வழிபிறக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. எதிர்பாராத வகையில் சுற்றத்தினருடன் ஒரு விரோத போக்கு ஏற்படுகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். வீண் பிடிவாதத்தை விட்டு எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். மனைவியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதே நல்லது. அடுத்து மீனராசி. பெற்றோரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் உற்சாகம் இல்லை, வீண் அலைச்சல் தான் உண்டாகிறது. வெளியூர் பிரயாணங்களை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள், தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுல ஏதோ பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. வீடு வாகனம் வாங்க மட்டும் இந்த நல்ல பீரியட் இது, வாங்குங்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.